ஏன்னா உங்கள் ராசியிலேயே கேது வரப்போகிறாரு. 8ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த ராகு வந்து 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்குது. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட அமைப்புல தான் இந்த மே மாதம் தொடங்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம். 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கிறதால வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் விதத்துல சற்று கவனத்தோடு இருக்கணும். திருமணம் கைகூடி வரும். கைகூடி வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும். ஜென்மத்திலேயே கேது சஞ்சரிக்கிறதால ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது வரலாம். மாற்று மருத்துவத்தின் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். புதிய பங்குதாரர்கள் தொழிலில் வருவாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது மனதில் இருந்துகிட்டே இருக்கும். எதிர்மறை சிந்தனைகளால் சில குழப்பங்கள் வரலாம். புதியவர்களை நம்பி எந்த செயலையும் நீங்கள் ஈடுபடாதீங்க. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும்.